ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கும்பாபிஷேகம் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கும்பாபிஷேகம் எங்கன்னா எங்கள் அம்மாவுடைய அக்கா ஊர்லங்க. இந்த ஊர் பேர் வந்து திமிரெட்டிப்பாளையம், கெடிலம் பக்கம் இருக்குங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுவாங்க. இப்போ 12 வருஷம் முடிஞ்சு தான் இப்போ பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப சின்ன தரையிலே இருக்கும். இப்போ நல்லா பெரிய தரைங்க, நல்லா ஹைட்டு தூக்கி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நான் அக்கா எல்லாம் வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் பசங்க, அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே வந்திருக்கோம். இந்த ஊரில் தாங்க எங்கள் ரிலேட்டிவ் ஃபுல்லாக இருக்காங்க. அம்மாவுடைய 3 அக்கா இங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏகம் வளர்க்குறாங்க பாருங்கள். அக்கா பசங்க இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அம்மாவுடைய அண்ணன் பசங்க இங்கே இருக்காங்க. அண்ணன் பொண்ணுங்க இங்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே நிறைய ரிலேட்டிவ் இருக்காங்க. அப்புறம் அம்மாவுடைய பெரியப்பா பசங்க, சித்தப்பா பொண்ணுங்க, பெரியப்பா பொண்ணுங்க எல்லாருமே இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு 5 பொண்ணுங்க. எங்கள் அம்மாவுடைய தாத்தாவுக்கு அம்மாவுடைய தாத்தாவுக்கு அவங்க 5 பொண்ணுமே 5 வீட்டில் இருந்து இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு பாருங்கள். நாங்கள் அதிகமாக வர ஊர் இந்த ஊர் தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதில் தான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, அதனால் சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை இல்லைனாலுமே நாங்கள் வந்து தான் இருப்போம். ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். இந்த ஏகம் வளர்க்குறதுக்கு இவங்களுக்கு 8 லட்ச ரூபாயாங்க. இவங்க ஒரு வாரமாக இங்கே தான் இருக்காங்களாம். ஆயிருங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள் எத்தனை ஆயிரம் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கலசம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் எங்கே கும்பாபிஷேகம்னாலும் எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் நாங்கள் கிளம்புவோம், பார்ப்போம். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. இந்த சாமிக்கு ஏகம் வளர்த்தவங்கள அதுக்கு எல்லாமே தட்டு வருஷம் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். எங்கள் அண்ணன் பொண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃபுல்லாக பேனர் தாங்க வச்சுருக்காங்க பாருங்கள். தம்பி ஒய்ஃபு, தம்பி, அண்ணன் எல்லாமே ரிலேட்டிவ் தான். இது மாதிரி யாரெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது அம்மாவுடைய அக்கா, நட அக்கா. இவங்க நான், சின்ன தம்பி, சின்ன தம்பி. பாருங்கள் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்களா. அந்த கொட்டார பந்தல் சொல்லுவாங்க இது பேர். இந்த இது ஏகம் வளர்த்துறதுக்கு போடுவாங்கள்ல அந்த பந்தல். அதிகமாக ஐயருக்கு தாங்க சொல்கிறாங்க. எவ்வளோ காசு. எங்கள் பெரிய அண்ணா எல்லாமே நாங்கள் பெரியம்மா பசங்க, சித்தி பசங்க இது மாதிரி யாருமே பிரிச்சே பேச மாட்டோம். எல்லாருமே அண்ணா அக்கா அப்படி தான் சொல்லுவோம். இது வந்து எங்கள் மாமா பையன், தம்பி ஒய்ஃபு, நான், இது என் தம்பி. சூப்பராக இருக்கு பாருங்களா, எவ்வளோ கூட்டம் பாருங்கள். யாரெல்லாம் இந்த வருஷத்தில் இப்போ ஆடி மாதம்னால நிறையா கும்பாபிஷேகம் நடக்குள்ள நிறையா ஊரில். எங்கெங்கே கும்பாபிஷேகம் என்னென்ன ஊரில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஊர் பேர் வந்து திமிரெட்டிப்பாளையம். பாருங்கள் எவ்வளோ கலசம் இருக்குது பாருங்கள். ஒரு கலசம் வந்து 500 ரூபாவாங்க. மைக்கில் சொல்கிறாங்க ஒரு கலசம் 500 ரூபா சொல்கிறாங்க. 500 ரூபா இருந்தாலும் வாங்கிட்டு போகணும்ல. இதில் எவ்வளோ மந்திரம் எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று,
நிறைய ஏகம் வளர்த்துறாங்க பாருங்கள், சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போக முடியல, எல்லாமே ஜென்ஸாக நிற்கிறதுனால உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியிலே எடுத்து கொடுத்துருக்கேன். இது பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ வருங்க, போடுறேன் அப்புறமா. இதை பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்லுங்கள். எத்தனை ஐயர் வந்துட்டாங்க பாருங்கள். 8 லட்சம் தாராளமாக ஆகும்ல. இந்த செலவு எல்லாமே அவங்க ஏற்றுக்கிட்டாங்களாம். இந்த சொம்பு வாங்கிறது, கலசம். இது அக்கா, என் பையன், பெரிய பையன், இவங்க அம்மாவுடைய அக்கா பொண்ணு, நடாக்கா, அம்மா நடாக்கா பொண்ணு. எனக்கு 4 அண்ணன், ஒரு அக்கா. இவங்க இப்போ எல்லாமே அப்படி கிட்ட தண்ணி ஊற்ற போகிறாங்க, அதனால் போக சொல்கிறாங்க. அதனால் நான், தம்பி ஒய்ஃபு எல்லாருமே அங்கே போயிட்டு இருக்கோம். அக்கா, என் பையன், பெரிய பையன், நான் தூக்கிட்டு போகிறேன் சின்ன பையன். பட்டு சாரி தான் எடுத்து வச்சோம். அதுவே ரொம்ப நாமளே குண்டாக இருக்கோம், அதே ரொம்ப மொடன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அப்புறம் பூனம் புடவையே கட்டிட்டு போயிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மேலே ஏறத்துக்கு வந்து படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து என் சின்ன தம்பி பொண்டாட்டி, இதுவும் சின்ன தம்பி பொண்டாட்டி. இது வந்து அம்மாவுடைய அக்கா, நடாக்கா இருக்காங்க, அவங்க மாதிரிப்போ. இவங்க வந்து சின்ன அக்கா மாதிரியும். அப்படி சொன்னால் தானே புரியும் வீடியோவில், அதனால் அப்படி சொல்கிறேன். ஃபுல்லாக எங்கள் ரிலேட்டிவ் தாங்க, நிறைய பேர். இப்போ கும்பாபிஷேகம் அவங்கவுங்க வீட்லேயுமே எல்லோரும் வந்திருப்பாங்கள்ல. இங்கே பாருங்கள், நான், தம்பி ஒய்ஃபு, அக்கா, அம்மா எல்லோரும் ஒன்றா நின்றுட்டு இருக்கோம். வெளியே நான் தான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன். என் தம்பி ஒய்ஃபுமே 2 பேருமே நல்லா ஹைட்டாக இருக்காங்க பாருங்கள். என் கூட இருக்கவங்க இவங்க 2 பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே பேனர் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பேனர் தான். எங்கள் அம்மா இதோ நிற்கிறாங்க பாருங்கள். அம்மா மேலே கலசம் எடுத்துகிட்டு ஏறுறாங்க பாருங்கள். எல்லாருமே எல்லாம் நிறைய ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அலௌன்ஸ் பண்ணுறாங்க. முக்கியமானவங்க மட்டும்தான் ஏறணும்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா எங்கள் அண்ணன் தாங்க இதில் நாட்டாம. அப்பா பெரியப்பா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனே போட்டாங்க, எங்கள் பெரிய அண்ணனை போட்டாங்க. தர்மா கத்தா சொல்லுவாங்கள்ல ஊருக்கு, அதில் எங்கள் அண்ணன் ஒருத்தர். இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க, ஏறுவாங்க பாருங்க, காமிக்கிறேன். இன்னும் தண்ணி ஊற்றே 1 மணி நேரம் ஆகுது போலதுங்க. அதுக்குள்ளேயே வந்து நிற்க வச்சுட்டாங்க. ஒரே வெயிலாகுது. பசங்க 2 பேரும் வெயிலில் இருக்காங்க பாருங்கள். தம்பி ஒய்ஃபு, அக்கா, அண்ணி எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. தங்கச்சி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பசங்க பேனர் தாங்க வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நல்லா. இதில் என்னன்னா ஹைலைட்னா நல்லா அந்த கோயில் சுற்றிரி இடங்க. இந்த பக்கம், இந்த சைடு, ஃப்ரண்ட்டு, பேக் எல்லாமே நிறைய இடம் இருக்குது. எங்கள் மாமியார் ஊர்லேயுமே அதுமாரி கோயிலில் இடம் அதிகமாக இல்லை. எங்கள் அம்மா ஊர்லேயுமே அதுமாரி இடம் இல்லை. இங்கே பெரியம்மா ஊரில் நல்லா இடம் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஜனம் நிற்கிறாங்க, எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். நிறைய ஊரில் இது மாதிரி இடமே இருக்காதுல்ல. உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், என் பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கான்.
இதோட 2 ஐஸ் சாப்பிட்டான். வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு துண்டு போடுறேன், ஷால் போட்டு விட்றேன். என் தம்பி ஒய்ஃபு துண்டு தராங்க, போடுச்சு தீன்ட்டு போட வேணாம்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்கட்டும், போட வேணாம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாம் வெயிலில் நின்னா தெரியல, பசங்க வெயிலில் நிற்கும் போது கஷ்டமாக இருக்குது. சாமிகிட்ட கூட என்ன வேணும், எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுங்க, என் பசங்க நல்லா வச்சுக்கோங்க. அப்படி தானே ஒவ்வொரு தாயுமே அப்படி தானே கும்பிடுவாங்க. அது மாதிரி பசங்க வெயிலில் நிற்கிறது கூட தாங்க முடியல. அது மாதிரி தானே எல்லா அப்பா அம்மாவும் எல்லாரையும் வளர்த்துருப்பாங்க, பொத்தி பொத்தி பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க. நாம் எப்படி நம்ம பசங்களை வளர்க்குறோமோ அது மாதிரி தானே எல்லா அப்பா அம்மாவும் வளர்த்துருப்பாங்க. அது அம்மாவாக ஆகும்போது அப்பாவாக ஆகும்போது அந்த உணர்வுகள் வரும்ல எல்லாருக்கும். என் 2 பசங்களுமே வெயிலில் தான் இருக்கிறானுங்க. என் சின்ன பையன் வந்து எங்கள் அப்பா வச்சுட்டு இருக்காங்க, அது அங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டில் நிறுத்திட்டு போயிட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மீதி போதுன்னு என்கிட்ட கொடுத்துட்டான், அதை நான் சாப்பிட்டுங்கிறேன். யாரெல்லாம் கும்பாஷம் பார்க்கல இதில் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். ஆடி மாதம்னாலே கும்பாஷம் நடக்கும். அதுவும் முதல்ல வச்சுட்டாங்க, ஆடி 3ஆம் தேதியே வச்சுட்டாங்க. ஆடி 3ஆம் தேதி மட்டும் 3 ஃபங்க்ஷனுங்க. எங்கள் மூத்தார் பொண்ணுக்கு வளையதாப்பா, அதுக்கப்புறம் இது கும்பாபிஷேகம் ஒன்று, அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் காதணி விழா ஒன்று. ஆடி மாதம்னாலே கும்பாபிஷேகமும் காதணி விழாவும் தாங்க அதிகமாக நடக்கும். இங்கே பாருங்கள், சாமி வருது பாருங்கள், எல்லாருக்கும் சாமி வேற வருதுங்க. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் சாமி வந்து ஆடுறாங்க பாருங்கள். என் தம்பி பையன், பெரிய பையன், தம்பி பையன், இவனுக்கு அடுத்து ஒரு தம்பி இருக்கான், குட்டி தம்பி. இங்கே பாருங்கள், கலசமெல்லாம் வருது பாருங்கள், மேலே ஏற போகிறாங்க. எத்தனை கலசம்? 1 2 3 4. ஒன்றுமே தெரிலங்க, ஒரே கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே ஏறுறாங்க எல்லோரும். மேலே போகிறாரு பாருங்கள், போடுறாங்க எங்கள் அண்ணா. இந்த பட்டி வேட்டி கட்டிட்டு போகிறாங்க பாருங்க, அவர் தான் தர்மக்கத்தா. அப்புறம் முக்கியமானவங்கெல்லாம் மேலே ஏறுறாங்க, ஏன்னா எல்லாருமே மேலே ஏற முடியாதுல்ல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சாமி வருது பாருங்கள். கோயில் முன்னாடி இப்போ எல்லாருக்கும் சாமி வருது பாருங்கள். அங்கே பாருங்கள், எல்லாரும் எட்ட வாங்க சொல்கிறாங்க. இது மாதிரி டைமில் நிறைய பேருக்கு சாமி வரும்ல. இந்த சாமிக்கு அந்த கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அது மேலே தூக்கிட்டு ஏற முடியாது. அதனால் கலசம் மட்டும் எடுத்துகிட்டு மேலே எல்லோரும் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து யாரும் போகக்கூடாது சொல்கிறாங்க, யாரும் ஏறாதீங்க, போதும் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, போலீஸ் வந்து ஏற விட மாட்டுறாங்க. ஏன்னா அங்கேயும் குறிப்பிட்ட அளவு தான் நிற்க முடியும், அதிகமாக நிற்க முடியாதுல்ல.
இந்த கோயிலை வந்து 2 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. கோபுரமாக நல்லா உயரமாக ஹைட்டாக நல்லா இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்ற போகிறாங்க. செம்ம வெயில் அடிக்குதுங்க. இது எப்படின்னா காலையிலே வச்சுருக்கணும். நல்ல செம்ம வெயில் அடிக்குது. காலையிலே வச்சு தான் கரெக்டாக இருந்திருக்கும். தண்ணி ஊற்ற போகிறாங்க பாருங்கள். மேலே அதுக்கு மேலே இருக்குல்ல கலசத்துக்குள்ள ஒரு 7-8 பேர் தாங்க மேலே இருக்காங்க. அது எல்லாமே அப்புறம் கீழே தான் இருக்காங்க பாருங்கள். நான் நிறைய பேர் ஏற முடியாதுல்ல, எல்லாருக்கும் சாமி வருது பாருங்கள். அது நெத்தியில் வச்சு ஏதோ அமுக்குறாங்க. எழுதி வச்சு நெத்தியில் அமுக்குனா சாமி வராதான் நான் சொல்லிட்டு அந்த அக்கா அமுக்கிட்டு பாருங்கள். தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள். தண்ணி ஊற்றுறாங்க. எல்லாரும் கிட்ட போகிறாங்க பாருங்கள். தண்ணி தெளிக்கிறாங்க. அதனால கிட்ட எல்லாரும் போகிறாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. தண்ணி ஊற்றிட்டாங்க. எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லோரும் தண்ணி ஊற்றிட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சு எல்லோரும் வந்துட்டு இருக்கோம். வந்தாச்சு. இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். என் சின்ன பையனை காணோம். அவனை தான் போயிட்டு பார்த்துட்டு வரணும். அப்பா வச்சுருக்காங்க. அவனை போயிட்டு பார்த்துட்டு வரணும். விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கும்பாபிஷேக வேடிக்கை பார்ட் 1 பார்ட் 2 வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள். இவங்க தாங்க எங்கள் அண்ணன். இதோ பாருங்கள் பழமெல்லாம் தட்டு வச்சு வச்சுருக்காங்களா. இவங்க தாங்க தர்மா தாத்தா. எங்கள் பெரிய அண்ணா அவர் தாங்க. எல்லோரும் அப்புறம் சாமி கும்பிட்டு கோயில் உள்ளார போய்ட்டு சாமி கும்பிட்டு இங்கே பாருங்கள் கல்புரமாலாம் ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வளையல் வண்டி இருக்குங்க. போயிட்டு வளையலெல்லாம் பசங்களுக்கு போட்டு விட்டு வளையல் போட்டுக்கின்னு அம்மாவுக்கு இங்கே பாருங்கள் வளையல் கடையெல்லாம் பாருங்கள் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள் இவங்க வந்து எங்கள் மாமா பொண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.